ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ராகு புதனோடு சேரும்போது மிக மிக சிறப்பான வேலைகளை தான் செய்கிறாங்க. அதாவது ராகு என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை பிரம்மாண்டமாக நடக்க போகிற எல்லா விஷயங்களையும் மிக மிக பிரம்மாண்டமாக யோசித்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்து கொடுப்பார். அதே போல் கேதுவும் மற்றவர்களோட பழகிறத எப்படியெல்லாம் நீங்கள் அவங்க கூட பழகுனா உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேலைகளை செய்வார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த ராகு கேது பயிற்சி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். திருமணம் செஞ்சுக்கலாமா? சூப்பராக செஞ்சுக்கலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக சிறப்பான, அதாவது புத்திசாலித்தனமான துணை கிடைக்கும். ரேவதி நட்சத்திர ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, அவங்க திருமணம் செஞ்சுக்க போகிறவங்க மிக மிக அதி புத்திசாலிகளாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தை பிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நேரம் உங்களுக்கு மிக மிக சாதகமான காலகட்டமாக இருக்குது. இப்போது குழந்தைக்கான முயற்சி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% நீங்கள் குழந்தைக்கான முயற்சி எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு கிடைக்க போகிற குழந்தை ஒரு ஞான குழந்தை மாதிரி வரும். எல்லா விதத்துலேயும் பிற்காலத்தில் பிரகாசமான வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும். விளையாட்டுத்துறை அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு சிறப்பான இடத்துக்கு வரக்கூடிய இதில் உங்களுக்கு ராகுவும் கேதுவும் சிறப்பாக இருக்கனால உங்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த நேரத்தில் குழந்தை பெற்றுக்கிறது அப்படிங்கிறது, குழந்தைக்கான முயற்சிகள் எடுக்கிறதுங்கிறது மிக மிக சிறப்பாக அமையும். ஆரோக்கிய குறைபாடு அப்படின்னு சொல்கிறது இந்த காலகட்டத்தில் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கிடையவே கிடையாது. இந்த அடுத்த ராகு பயிற்சிக்கு மேலே தான் அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். என் பசங்க எக்ஸாம் எழுதுகிற இடத்துல இருக்காங்களே, நான் எக்ஸாம் எழுதுகிற இடத்துல இருக்கனே, நான் இந்த கவர்மெண்ட் இதுக்கு போட்டிருக்கனே, நான் பேங்க் எக்ஸாம் எழுத போகிறேனே, என் பையனுக்கு செமஸ்டர் வருதே அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டாலும் இந்த வருட கடைசி வரைக்கும் எல்லா வித எக்ஸாம்ஸ்லேயும் அவங்க அதாவது வெற்றி 100% வெற்றி அப்படி பாஸ் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு மினிமம் கேரண்டி அப்படின்ற மாதிரி பாஸ் ஆகிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வேலை எப்படி இருக்குங்க? எனக்கு ஒரு ஹைக் கிடைக்குமா, எனக்கு பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் மிதமாக இருக்கும். அதாவது பதவி உயர்வு எல்லாமே உங்கள் பேர் அடிபடும், ஆனால் கைக்கு கிடைக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்த பயிற்சியில் உங்களுக்கு அடுத்த நட்சத்திரத்துக்கு ராகு போகும்போது உங்களுக்கு அது சாதகமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தொழில் வியாபாரமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தொழில் அதாவது வியாபாரிகளுக்கு மிக 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 சிறப்பான காலகட்டமாக இருக்கும். ஒரு பொருளை வாங்கி இன்னொரு இடத்துல விற்று அந்த கமிஷன் மட்டும் எடுத்துக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குது. ஆனால் அதாவது உற்பத்தி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் மிதமான வருமானம் தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து கடன் பிரச்சனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கடன் அப்படிங்கிறது கழுத்தை நெரிக்காமல் இருக்கும். கடன் இருக்கும், அது ஒரு இஎம்ஐ லெவலில் மாதம் மாதம் கட்டிகிட்டே இருந்தோம்னாலே போதும். பெரிய பிரச்சனைகளாக இல்லாமல் கடனை சமாளிக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பகை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக பகை அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஆனால் அது நேராக அப்படியே உங்களை குத்தி கிழிக்கிற மாதிரியான பகை இல்லை. அதாவது உங்களை பற்றி வதந்தி பரப்பக்கூடியவங்களா உங்கள் மேலே இருக்கிற அந்த பகையை ஒரு வதந்தியாக வெளியே சொல்லுவாங்க. இது இப்படியாமா, அவங்க அப்படியாமா, அந்த மாதிரி ஒரு வதந்தி மாதிரியாக தான் அதை உங்களை பற்றி பேசுவாங்களோ தவிர நேரடியாக உங்கள் மூஞ்சிக்கு நேராக யாருமே பேச மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு அதாவது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க இப்படி பண்ணுறாங்களாம், அவ்வளோ இந்த தடவை நிறையா சரக்கு வந்திருக்காங்க கடைக்கு, ஃபுல் நல்ல வியாபாரமாக செம காசாக அப்படின்னு மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் அதை தைரியமாக உங்ககிட்ட கேட்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும். அதனால் பகை அப்படின்றது பெரிய அளவில் இருக்காது, ரொம்ப ரொம்ப சின்ன அளவில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக பார்த்தோன்னா ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025 ராகு கேது பயிற்சி எந்தவித பெரிய பிரச்சனைகளையும் கொடுக்கவே இல்லை.